ஜெயம் 1 நீதிமன்றம் எனக்கு வந்து இந்த தேதியில் கொடுத்துருக்காங்க. பெட்டிஷன் பேப்பர் வந்து இந்த தேதியில் கொடுத்துருக்காங்க. இந்த தேதியில் கொடுக்கப்பட்டது. விசாரணை கேட்குறோம்ட்டுருக்காங்க. இந்த விசாரணையில் இந்த வழக்கில் என் மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னு நிரூபித்தா நான் வந்து 1,70,000 தரேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ எனக்கு குற்றப்பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த வாய்தாவில் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ட்டுருக்காங்க. அதற்கு ஒரே ஒரு கேள்வி, என்ன கேள்வினா, நான் செய்த அனைத்து குற்றங்களும் இவிஎம் மிஷின், ஓட்டு போடுற மிஷினில் இந்திய பிரதமர் மோடி 15 வருஷம் ஆண்டவர். 15 வருஷம் மக்களால் தானே ஆண்டிங்க, மக்கள் ஓட்டு போட்டு தானே ஆண்டிங்க. அப்படி ஆளும்போது நீங்களே அந்த மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் எல்லாரும் இந்த கிரிக்கெட் பார்ப்பாங்களா, அது மாதிரி எல்லா பொதுமக்களும், அதாவது வழக்கறிஞர்லேருந்து நீதிபதியிலேருந்து தேர்தல் அதிகாரியிலேருந்து அத்தனை பேர்களும், அத்தனை நாட்டில் இருக்கிற நீதிபதிகளும், அத்தனை நாட்டில் இருக்கிற வழக்கறிஞர்களும் இந்த நேரடி ஒளிபரப்பில் என்னையா ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் தொழில்நுட்ப வல்லுநர்களை கூப்பிட சொல்கிறான். இவங்க விசாரிக்கும் போது அந்த ஒரு விசாரணை மட்டும்தான் 6/1/2026 அன்று விசாரணையில் நான் என்ன சொல்ல இருக்கிறேன், இவிஎம் மிஷின் தொழில்நுட்பம் தெரிஞ்ச வல்லுநர்கள் வேண்டும். இவிஎம் மிஷின் வல்லுநர்கள், சட்டம் தெரிந்த இந்திய அளவில் வல்லுநர்கள், உலக அளவில் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் நேரடி ஒளிபரப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் தான் என்னைய ஜெயபாண்டியை வந்து சயின்டிஸ்ட்டை என்ன கேள்வி கேட்கணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா பொருளுக்கும் விளக்கம் கொடுக்க முடியும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதே மாதிரி அந்த பொருளுடைய இயக்கத்துக்கும் விளக்கம் கொடுக்க முடியும். அனைத்து அரசியல்வாதிகளும், உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதியும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் என்னையா ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியும், எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் செய்து காமிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறான். இதை உலக வாக்காளர்களும், உலகத்தில் உள்ள அரசு ஊழியர்களும், உலகத்தில் உள்ள அரசியல் அமைப்புகளும் நேரடி ஒளிபரப்பில் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு குற்றவாளியா? ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அரசுகிட்ட அனுமதி பெற்று தான், அதாவது மதுரை கலெக்டரு, நான் இருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆஃபீஸு, எல்லா பேர்கிட்டையும் நான் வந்து அனுமதி கேட்டுட்டு தான் நான் வந்து இந்த தவறுகள்லாம் செய்தேன். உண்ணாவிரதம் இருந்தேன். உண்ணாவிரதம் இருக்கும்போதுலேயே என்ன செய்யணும், ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை, வாயா எதுக்காக ஐயா உண்ணாவிரதம் இருக்கிற, அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏற்றுக்கொண்டால் நான் வந்து அந்த உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை நீங்கள் என்ன செய்யணும், சிறையில் பிடித்து அடைத்து இந்த மாதிரி ஒரு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு உண்ணாவிரதம் இருக்கிறான்னு சொல்லி ஒரு கேஸை போட்டு ஒரு வாரம் உள்ளே வச்சு நீங்கள் இது பண்ணியிருக்கணும். அப்போ அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாத வாசி நான் என்ன செஞ்சேன், சால மறியல் பண்ணேன். என்னது, சால மறியல் நான் செய்தேன். அப்போயாவதும் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை கைது பண்ணி, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி சால மறியல் பண்ணியிருக்கான், அவனை வந்து நாங்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறோம் என்று பத்திரிகை செய்தி, டிவி செய்தியிலலாம் வெளியிட்டு
அதை முறைப்படி வழக்கு பதிவு செய்து இருந்திருக்கணும். அப்படி வழக்கு பதிவு செய்யாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வந்து கேட்குறேன். அப்போ அந்த மாதிரி வழக்கு பதிவு செய்யாததுனால ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மேலே நீங்கள் எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணி செய்ய முடியாது. அப்போ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்க முடியும் சொல்லி இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அப்போ இது வந்து நேரடி ஒளிபரப்பில் இந்தியா சார்பில் தொழில்நுட்ப வல்லுநர்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு தொழில்நுட்ப வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு அதை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை நீங்கள் இந்த தேதியில் கூப்பிட இருக்கீங்க. அப்படி கூப்பிடும்போது ஜெயபாண்டிய நேரடி ஒளிபரப்புக்கு தான் வாய்ப்பு கேட்டிருக்கேன். ஏன்னா டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது தேச விரோத குற்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கேள்வி கேட்க முடியும். அதை தவறான முறையில் பயன்படுத்தியவர்களை நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த வழக்கு எண்ணுகள் கோர்ட்டு மூலமாகவே எல்லா கேள்வியும் கேட்கக்கூடாது. அதாவது 6/1/2026 அன்று ஜெயபாண்டிய நேரடி ஒளிபரப்புக்கு தயார்ந்து தான் சொல்ல வேண்டும். அதற்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஏற்கனவே அதே தேதியில் பதிவு செய்தேன், அது ஒர்க் ஆகலை. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த அப்லோட் பண்ணது அந்த வீடியோ என் செல்லில் மட்டும் தெரியுது. மற்றவங்க செல்லில் ஆப்ரேட் பண்ணால் அது அதனுடைய இது தெரிய மாட்டுது. ஆகையால் இப்போ 2வது கேஸ் கட்டை தான் நான் இதில் எடுத்திருக்கேன். அந்த 2வது கேஸ் கட்டு அதில் என்ன போட்டிருக்காங்க, இந்த அடிப்படையில் என்னை விசாரிக்கும் போது நேரடி ஒளிபரப்புக்கு சம்மதம் என்று தான் ஜெயம் 1 நீதிமன்றம் சொல்ல வேண்டும். நேரடி ஒளிபரப்புக்காக தான் தருமபுரி மாவட்டத்திலேருந்து இங்கே வரைக்கும் தேசிய கொடி எரிச்சிருக்கிறேன். நீதிமன்றத்தில் அவதூறாக பேசி வீடியோ போட்டிருக்கிறேன். இப்படி பல விதமான அனைத்து பத்திரிகைகளும் செருப்பால் அடித்து தீயை எரித்து வீடியோலாம் நான் போட்டிருக்கிறேன். சரியா? அதனால் நீங்கள் வந்து வெறும் நீதிமன்றத்துக்குள்ள வச்சு ஏற்கனவே நீங்கள் இந்த இவிஎம் மிஷின் குற்றத்தை வெளியிடுறோம்னு சொல்லி உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டீங்களா? அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 20 கேள்வி கேட்குறேன், 24 ப்ராக்டிக்கல். அப்போ அந்த தொழில்நுட்ப வல்லுநர் வந்து அதுக்கு பதில் சொல்லும்போது அது ஓட்டு போடக்கூடிய டெக்னாலஜி தெரியாத மக்கள் ஓட்டு போடுறாங்கள, அவங்களுக்கு பூரா புரிய வேண்டும். அப்போ நீங்கள் இவிஎம் மிஷினை கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒப்புதல் தேர்தல் இந்த மாதிரிங்க கையில் குத்தி போடக்கூடிய முறையை நாங்கள் மாற்ற போகிறோம், அது உங்களுக்கு சம்மதமாண்டு ஒரு ஓட்டு அதை சார்ந்து ஒரு ஓட்டெடுப்பு நடத்தியிருக்க வேண்டும். அது நடத்தவில்லை. அப்படி நடத்தாமல் ஒரு கையில் குத்தி ஓட்டு போடும் முறையை மாற்றி நீங்கள் மக்களிடம் பயன்படுத்த வைப்பது சட்டவிரோதம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 2014 இவிஎம் மிஷின் ஓட்டு திருட்டை பற்றி அம்பலப்படுத்தியிருக்கிறேன். ஆகையால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு பதில் சொல்லாமல் நீங்கள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை தமிழ்நாட்டில் நடத்தக்கூடாது. ராகுல் காந்தி போலி வாக்காளர்களை வச்சு தான் வெற்றி பெற்றாருன்றாரு. அப்புறம் நூலகம் பூரா
பணம் கொடுக்குறான், பணம் கொடுத்து தான் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பணம் கொடுப்பதும் போலி வாக்காளர் சேர்ப்பதும் உண்மை இல்லை. அந்த போலி வாக்காளரும் இந்த மாதிரி சேர்க்குறது எதுக்காகனா, உண்மையான ஓட்டை, ரியல் ஓட்டை திருடுவது எப்படி என்று தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்பில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவியை பயன்படுத்தாமல் அந்த ஓட்டு போடக்கூடிய மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியும். இன்றைக்கி பீகாரில் வெற்றி பெற்ற மோடி தமிழ்நாட்டில் அந்த மிஷினை கொண்டு வாங்க, ஒரு மிஷினை இந்திய பிரதமர் மட்டும் 100 ஓட்டு போடட்டும், அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் 70 ஓட்டில் வெற்றி பெற்று காமிக்கிறேன். என்னையா மோடி தான் ஓட்டு போட்டார், கண்ட்ரோல் பட்டனை அவரே ஆன் செய்கிறாரு, அவரே ஓட்டு போடுறாரு, எப்படி அந்த ஜெயபாண்டின்றவன் வெற்றி பெற்றான் அப்படி என்று பொதுமக்கள் அனைவரும் தெரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் டெக்னாலஜி தெரியாத மக்களை ஏமாற்றுவது தேச விரோத குற்றம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் இந்த நேரடி ஒளிபரப்பை குரல் எழுப்பாமல் இருந்தால் அவர்களை பூரா இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே கைது செய்யப்படும். ஏனென்றால் மக்களுக்காக எந்த ஒரு கட்சியும் இவிஎம் மிஷின் குற்றம் வெளிவர வேண்டும் என்று குரல் கொடுக்காம தேர்தலை மட்டுமே மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற விஷயத்தை அவர்கள் மேல் பதிவு செய்து அந்த அரசியல்வாதிய மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஜெயபாண்டியுடைய கோரிக்கை. ஜெயபாண்டி அந்த நேரடி ஒளிபரப்பில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து காமிக்க இருக்கிற பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. நன்றி. அடுத்த டேக்கில் பேசுவோம்.